அண்ட் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க நூர் அகமது வந்து அஸ்வின் இருக்கும்போது நூர் அகமதுலாம் 10 crores எடுத்துருவே கூடாது, இஸ் நாட் தட் வர்த்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சில பேருக்கு இந்த ஸ்பெல் வந்து இட்ஸ் லைக் ஷட் அப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு டாட் பால்ஸ் கிரிக்கெட். ஸோ ஃபைனலாக இந்த முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுது. ஏன்னா ஃபைனலாக வி டேக் 2 points. ஸோ ரொம்ப குரூசியலாக இருக்க போது டோர்னமெண்ட் லுக்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எஸ்ஆர்ஆர் ஜெயிச்சதை பார்த்தோம், மும்பை ஜெயிச்சதை பார்த்தோம், சிஎஸ்கே ஜெயிச்சதை பார்த்தோம். ஐ ஸ்டில் பிலீவ் இந்த பாட்டம் 3 டீம்ல ஒரு டீம் வந்து டெஃபினட்டாக டாப் 4 போக போகுதுன்னு வந்து ஐ ஸ்டில் பிலீவ். ஸோ அது எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். அண்ட் தல தோனி மாஸ்டர் கிளாஸ் இன்னைக்கு தெரிஞ்சுது. அந்த லாஸ்ட் ஒரு 3 4s அண்ட் 2 6s நினைக்கிறேன். அந்த கேமியோ பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் மச் நீடட். இன்னும் நடுவில் கொஞ்சம் சோக் ஆனாங்க. ஸோ அந்த மேட்சை பற்றி இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பவுலிங் போடுறோம்னு சொன்னாங்க. பவுலிங் போடும்போது ஐயோ நிக்கோலஸ் பூரன் மார்ஸ் ரைட்டாக பயமாக தான் இருந்துச்சு உண்மையிலேயே. ஆனால் கலீல் நீ வேற மாதிரி ஐயோ எல்லா மேட்சுமே நான் பார்த்து நிற்கிறேன். பவர் பிளேயில் ஹி டேக்ஸ் விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரே மார்க்ரம் ஃப்ளிக் ஆட போனார். ஸோ ஃப்ளிக் ஆட போனோடனே ஓகே ஐ தாட் லைக் நோ மேட்ச் லேண்டில் விழுக போகுதுன்னு நினச்சேன். ஆனால் ட்ரிப்பாத்தி இன்னைக்கு நீ பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் என்னன்னா 25 மீட்டர் ரன்னிங் பேக். ஸோ யூஸ்வலி கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரன்னிங் பேக் அந்த கேட்ச் வந்து இட் இஸ் நாட் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து யூ நாட் கோனா கோ ஸ்ட்ரெயிட்டில். நீங்கள் பால் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். 8 போட்டுருவீங்க, யூ மைட் கோ கிராஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களால் பிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது 25 மீட்டர்ஸ் அந்த கிரவுண்டை கவர் பண்ணி பால்லேருந்து கண்ணை எடுக்காமல் டேரெக்டாக போய் பிடிச்சதுன்றது இன்னைக்கு டெஃபினட்டா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சிஎஸ்கே கிட்ட நிறைய சேவ்ஸ் பார்த்தோம். ரச்சின் ரவீந்திரா ஒரு சேவ் பண்ணாரு. இன்னைக்கு பயங்கரமா பண்ணாங்க ஃபீல்டிங். ஆக்சுவலி ஃபீல்டிங் ஒரு 8 to 10 ரன்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அன்ஷுல் கம்போஜ் நான் சொல்லிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக எடுக்கணும், ஆடணும்னு சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கான பலன் வந்து போன மேட்ச்ல ஒரு போல்ட் எடுத்தாரு. இந்த மேட்ச்மே பயங்கரமா அந்த நிக்கலஸ் புரான் விக்கெட் எடுத்தாரு. தோனி கிட்ட ஐயோ ரிவ்யூ போங்கன்னாங்க. நேரா பேட்ஸ்ல ஆக்சுவலி செட் பண்ணி எடுத்தாங்க. நிக்கலஸ் பூரனுக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து லைட்டா கொஞ்சம் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஏன்னா நிக்கலஸ் பூரன் வந்து யூஸ்வலா காலை நவுத்த மாட்டாரு, நின்ன இடத்துல இருந்து எதாவது அடிப்பாரு. ஸோ ஹி லைக்ஸ் டு டேக் ஆன் மிட் விக்கெட், லாங் ஆன் அண்ட் லாங் ஆஃப். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டிங்கன்னா இட் ஸ்டில் யூ கேன் ஸ்டில் கண்ட்ரோல் நிக்கலஸ் பூரன். ஸோ அதான் வந்து நீங்க தெரிஞ்சது. நிக்கலஸ் பூரன் வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு திடீர்னு ஒரு பால் ஒரு 2 3 பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாங்கனால நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு பால் மட்டும் கரெக்டாக காலுக்கு போட்டாங்க. அந்த காலுக்கு போட்ட அந்த பால் வந்து அன்ஷுல் கம்போஜ் விக்கெட். கோர்ஸ் மை ஃபேவரட் இன்னைக்கு வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் டெஃபினட்டா வந்துட்டு ஐ ஒன்ட் சே கலீல், ஐ ஒன்ட் சே அன்ஷுல், ஐ வுட் டெஃபினெட்லி பிக் நூர் அகமத். ஏன்னா ரன்ஸ் வந்து ஒரு பக்கம் பைல இருந்துச்சு. 10 ரன் ஓவரா 19 ரன்ஸ், நடுவில் ஒரு ஓவர் போச்சு. அண்ட் அப்படின்னு இருக்கும்போது நூர் அகமது உள்ள வந்து வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாரு சிஎஸ்கேக்கு. டெஃபினட்டா நம்ம சொல்லி ஆகும். அண்ட் ஏன்னா இன்னைக்கு ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் ஹி வாஸ் வெரி வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான பந்தை பார்த்தோம். லைக் த ஷார்ட்ஸ் ஆல் த கிரவுண்ட் ஆடினாரு, புல்ல ஒன்று ஆடினாரு. அதே மாதிரி ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு நம்ம டெஸ்ட்ல பார்த்தோம், அந்த ஒரு வெல்கம் கொடுத்தாரு அந்த ஷாட், அது வந்து திரும்ப ஆடிந்தாரு. ஹி வாஸ் லுக்கிங் வெரி வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் அண்ட் கம்ஃபர்டபுள் அட் ஒன் எண்ட். அண்ட் இன்னொரு எண்ட்ல இன்னைக்கு வந்து ஃபிளாட்டா வச்சிருந்தாரு பால, கொஞ்சம் ஸ்பீடா போட்டாரு, ஃபிளாட்டா வச்சிருந்தாரு. ஒரு சில பால் மேல போட்டாரு, இன்னும் கொஞ்சம் பால் வந்து ஃபிளாட்டா வச்சிருந்தாரு. அண்ட் ஸ்பீட்ஸுமே வந்து இன்னைக்கு 95 98 போட்டிருந்தாங்க. பிச்சில் லைட்டா அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அவருக்கு. ஆனா ரிஷப் பண்ட் வந்து திணற விட்டாரு. ஏன்னா ஸ்வீப் ஆட போனார் ஒரு பால், அது வந்து காலில் மாட்டிச்சு. அடுத்த பால் ஓகே ஹி ப்ரெடிக்டட் லைக் திரும்ப வந்து லென்த்ல தான் போட போறாரு, இல்ல ஷார்ட்டா போட போறான்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அந்த பால் ஹி போல்ட் யார்க்கிங் லென்த். அண்ட் அதே மாதிரி கால் கிட்ட ஒரு 1 2 பால் போட்டார். ஸோ ரிஷப் பண்ட் வந்து அவருக்கு க்ளூவே இல்லை, அவரால் அடிக்கவே முடியல இன்னைக்கு. திணற விட்டாரு. 3 overs 13 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 ரன்ஸ், செகண்ட் ஓவர்ல 3 ரன்ஸ், தேர்ட் ஓவர்ல 2 ரன்ஸ் அண்ட் ஃபோர்த் ஓவர்ல 3 ரன்ஸ். பிட்ச்ல வந்து அவ்வளோலாம் அசிஸ்டன்ஸ் கிடையாது, லைட்டா தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து உங்களால் பவுலிங் போட முடிஞ்சது, அது இப்படி போட முடிஞ்சது ஒரு எண்ட்லனா டெஃபினட்டா இது ஒரு அசட் ஆச்சு. ஏன்னா ஒரு எண்ட்ல உங்களுக்கு ரன் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஜடேஜாவும் 100 டேண்டம் போட்டிருந்தாங்க, அந்த டெஃபினட்டா கேம் சேஞ்சிங் ஆரம்பிச்சு. ஜடேஜா 100 கிரியேட் பண்ணாரு ப்ரெஷர், 100 கிரியேட் ப்ரெஷர் கிரியேட் பண்ணதுனால ஜடேஜாக்கு அந்த எண்ட்ல ஒரு விக்கெட் கிடைச்சது, 2 விக்கெட் கிடைச்சது.
பதோனி நாம என்னையா என்னடா லக் இது அப்பா 3வது டைம் அதுவுமே வந்து நல்லவேளை தோனி வந்து பின்னாடியே கலெக்ட் பண்ணியிருந்தாரு ஸ்டெம்புக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணியிருந்தா அதுவுமே நோ பால் முதல் பால் முதல் 10 ரன் போட்டிருந்தாரு அது வந்து நோ பால்ன்ட்டாங்க அடுத்து திரும்ப இன்னொரு சான்ஸ் கிடைச்சது தேர்ட் 3வது வாய்ப்பு தான் வந்து ஆஹ், அதுவுமே வந்து ஐ தாட் லைக் ஓகே ஒருவேளை ஸ்டெம்ப் முன்னாடி கரெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன் எனக்கு தோனி கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு அண்ட் டேண்டம் ஜட்டும் நூறும் டேண்டம்ல பவுலிங் போட்டிருந்து இன்னைக்கு பெர்ஃபெக்டா பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் கரெக்டா பண்ணாங்க நடுவில் ஜேமி ஓட்டனுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க 11th ஓவர் என்னமோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்த ஜடேஜாக்கு இந்த ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ ஜேமி ஓவர்டன் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி அவர் பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்மாரா தான் போறாரு ஜேமி ஓவர்டன் ஆனா அவர் ஆடுறது அவர் பிக் பண்ணது வந்து பேட்டிங்க்கு தான் அண்ட் நீங்க டெஃபினட்டா ஃபீல்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு அது ஒரு பக்கம் நம்ம சொல்லியே ஆகணும் அண்ட் அது போக ஐ ஃபீல் ஜடேஜாவுமே இன்னைக்கு பெர்ஃபெக்டா போட்டிருந்தாரு இந்த பிட்ச் வந்து த லெக் சைட் பவுண்டரிஸ் வேர் வெரி 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 டீப் ஸோ அதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு ஹி போல் ஷார்டர் ஹி டெம்டட் முடிஞ்சா அடிங்கடா லெக்ல அடிங்கடா போனா சிக்ஸ் போனா போயிட்டு போதுறான்னு வந்து ஷார்ட்டா வச்சிருந்தாரு அதே மாதிரி ட்ரெஜெக்டரியுமே ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு ஒரு சில பால் மேல போட்டிருந்தாரு மோஸ்டா எல்லா பாலுமே ஷார்ட் அந்த ஆயுஷ் பதவனிக்கு போட்டது வந்து இட் வாஸ் பெர்ஃபெக்ட் திங்கிங் ஏன்னா ஒரு ஆயுஷ் பதவனி இறங்கி வதை பார்த்து ரொம்ப ஷார்ட்டா வச்சிருந்தாரு அது ரொம்ப ஸ்பீடா போட்டிருந்தாரு அந்த பால் தோனி கலெக்ட் பண்ணி கரெக்டா ஸ்டெம்ப் வின் பண்ணாரு ஸோ இட் வாஸ் பியூர் ஆஃப் திங்கிங் அண்ட் புவர் ஸ்ட்ராட்டஜிஸ் பை எல்எஸ்ஜி ஏன்னா அப்துல் சமாதுக்கு பதிலாக மில்லர் வந்திருக்கலாம் மில்லர் வந்து ப்ரூவன் ஃபினிஷர் அண்ட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா எல்லா சுச்சுவேஷனும் நல்லா பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு ஏன்னா ஒரு அந்த 2022ல 2023 ஜோர்டன் வந்து சிஎஸ்கேல இருந்த போது இவரு வந்துட்டு 16 குஜராத் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல மில்லர் தான் வந்து மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு ஸ்டார்டிங்ல ஸோ அவரு வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ப்ரூவன் ஃபினிஷரா இருக்கும்போது அவரை வந்து டெஃபினட்டா வந்து முன்னாடி இறக்கிருக்கலாம் அண்ட் மில்லர் வந்துட்டு எடுத்த உடனே வந்தவொடனே அடிக்கிற ஆள் கிடையாது ஹி வில் டேக் 5 to 8 to 9 பால்ஸ் டு செட்டில் ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா போவாரு அவர் கடைசி 2 ஓவரை நீங்க அனுப்புறது வந்து இட்ஸ் பிகர் பிகர் கிரைம் அப்புறம் எதுக்கு ஃபினிஷர்னு சொல்லிட்டு நீங்க மில்லர் எடுத்தீங்க அந்த கேள்வியுமே அரைஸ் ஆகும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பூரா இருந்துச்சு நடுவில் ரிஷப் பண்ணிட்டு ரன்ஸே வரல ஸ்டார்டிங்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருந்தாரு நடுவில் 100 ஆகும்போது தென் ஜடேஜா பயங்கரமா போட்டிருந்தாங்க ஒரு எண்ட்ல அண்ட் பதோனி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு சிக்ஸ் பயங்கரமா அடிச்சிருந்தாரு அண்ட் இன்னொரு ஓவர் டனை போட்டு அண்ட் அனதர் பால் வந்து ஃபைன் லெக் மேல சிக்ஸ் அண்ட் பதோனி வந்துட்டு நீங்க ஓவரால் நீங்க அவர் எடுத்து பாத்தீங்கன்னா 17 பால்ஸ் 23 இந்த மாதிரி நாக்கு தான் ஆடுறாரு அண்ட் டெஃபினட்டா வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல ரெண்டு டீமே வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ப்ராப்பரா கிடையாது நூர் அகமத் அண்ட் ஜடேஜாவோட எஃபெக்ட் தெரிஞ்சது அண்ட் டெஃபினட்டா பதோனி ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அடுத்த பாலே வந்துட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மிடில் ஓவர்ஸ் அது வந்து டெஃபினட்டா 10 ரன்ஸ் தடுத்திருக்கு எல்எஸ்சிக்கு அண்ட் பத்திரனா வந்துட்டு டுடே ஸ்லைட்லி அந்த லாஸ்ட் ஓவர் தவிர்த்து மிச்ச ஓவர்ஸ் வந்து ஸ்லைட்லி புவர் ஃபர்ஸ்ட் ஓவர் லேட் ரன் கொடுத்தாரு அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் வந்து வாஸ் வெரி புவர் ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு ஓவர் வந்து ரன்ஸ் கொடுத்தாரு பத்திரனா அண்ட் டூ மச் ஆஃப் வைட்ஸ் ரொம்ப வைடு போறாரு பத்திரனா 4 வைடு 5 வைடு நீங்க கடைசி ஓவரில் போடக்கூடாது தேங்க் காட் லைக் தாக்கூர் வந்து ஆடிந்தாரு வேற ஏதாவது ஒரு ரிஷப் பண்ணிட்டே வந்து அவுட் ஆக மாட்டேங்கிறாருன்னா டெஃபினட்டா இன்னொரு ஒரு 6 பார்த்துக்கலாம் இவ்வளோ வைடு வந்து போடவே கூடாது டெஃபினட்டா கடைசி ஓவர் ரொம்ப வைடு போட்டார் ஸோ அதை மட்டும் அடுத்த மேட்ச் கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த ஆக்ஷன் சேஞ்ச் வந்து லைட்லி இட்ஸ் அஃபெக்டிங் பத்திரனா அண்ட் 166 போஸ்ட் பண்ண முடிஞ்சுது அண்ட் சிஎஸ்கே வந்து பேட்டிங் வந்தாங்க ஷேக் ரஷீத் ஃபெனாமினல் டேலண்ட் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அவர் ஆட வைக்கணும்ட்டு ஏன்னா இஸ் வெரி வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆந்திராவுக்கு வந்து அதிகமாக டாப் ரன் கெட்டர் வந்து ஷேக் ரஷீத் தான் அந்த ஆந்திரா பிரீமியர் லீக்லயுமே வந்து நல்லா ஆடினாரு அவர் வந்துட்டு ஹீஸ் நாட் அ காய் ஹூ கேன் கம் அண்ட் ஸ்லாக் த பால் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால் ஹீஸ் அ கன்வென்ஷனல் பேட்டர் சேம் லைக் ருத்ராஜ் கைக்வாட் அந்த ஃபிளம்போயின் ஷாட்ஸ் ஆட முடியும் ஓவர் கவர்ஸ் அதே மாதிரி ஹீ கேன் பேட் ஸ்ட்ரெயிட்டை வந்து நல்லா ஆட முடியும் அண்ட் தட்ஸ் வாட் சிஎஸ்கே நீட்ஸ் டெஃபினட்டா இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு யங்ஸ்டர் வந்து ஹேவ் டு ஷோ தட் ஸ்பார்க் பவர் பிளேல வந்து எடுத்தோடனே அட்டாக் பண்ணி ஆடணும் ஸோ இவர் ஒரு ரெண்டுல அடிச்சதுனால ரச்சினுக்குமே அந்த ப்ரெஷர் வந்து கிடையாது ஹி வாஸ் வெரி வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ஏன்னா கான்வேயுமே வந்தோடனே ஸ்லாக் பண்ற மாதிரி ஒரு ஆள் கிடையாது ரச்சினுமே நியூசிலாண்டுக்கு ஆடின ரச்சின் வந்து என் கண்ணில் பார்த்தேன் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ் இந்த அப்கமிங் கேம்ஸ் அந்த ஃபிளம்போயிண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஷாட்ஸ் வந்து ரச்சின் ஆடிந்தார் ஸோ இன்னைக்கு வந்து போத் லுக் கம்ஃபர்டபுள் ஆனா இருந்தாலுமே பவர் பிளேல ஒரு 6 கூட வரல அதுவுமே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் நம்ம பேசி ஆகணும் அண்ட் கமிங் பேக் டு ஷேக் ரஷீத் 3 வருஷமா சிஎஸ்கே கேம்ப்ல எடுத்திருக்காரு சான்ஸே கிடைக்கல அண்ட் ஆந்திரா பிரீமியர் லீக்ல அதே மாதிரி
ஆந்திரா ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு இஸ் டாப் ரன் கட்டர். அண்ட் ஹி ஹாஸ் ஷார்ட்ஸ் சேம் லைக் ருத்ராஜ் கைக்வாட். கவர்ஸ்ல நல்லா ஆட முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் கேம், பேக் ஃபுட் கேம் ரொம்ப நல்லா இருக்கும். டெக்னிக்கலி இஸ் வெரி வெரி சவுண்ட். ஸ்ட்ரெயிட்லயுமே ஒரு ஷாட் அடிச்சு பார்த்தோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. கட் லைக் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் இதெல்லாம் ஆடாம அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுவாரு. அண்ட் டெஃபினட்டா வந்துட்டு செட் ஆயிட்டாருன்னா, ஒன் செட் ஆயிட்டாருன்னா ஹி வில் கோ ஃபார் இஸ் ஷாட்ஸ். ஸோ அதான் வந்து ஷேக் வச்சு இது போக ஐ ஸ்டில் ஃபீல் ட்ரிபாதி இஸ் வெரி வெரி பிக் லெட் ஒன் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா பவர் பிளேல 60-0ன்ற போது அடுத்த ஒரு 8 ஓவர்ஸ்ல யூ ஜஸ்ட் காட் 51-4. ஸோ அங்க வந்து சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ்ல வெரி வெரி புவர். அண்ட் திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சேம் ப்ராப்ளம்ஸ் ஆர் அகைன் அண்ட் அகைன் ரிஃப்ளெக்டிங். இந்த வின் வந்து அந்த ப்ராப்ளம் ஓவர் ஷேடோ பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. கண்ணு முன்னாடி ட்ரிபாத்தி எந்த டீமா இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு பேக்கிங் கிடைக்காது. ரொம்ப பேக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டில் இஸ் வெரி வெரி புவர். நடுவில் ஒரு கேட்ச் வேற ட்ராப் பண்ணியிருந்தாங்க, அதையுமே வந்து அவர் யூஸ் பண்ணி ஆடவே இல்லை. அதே மாதிரி ஷார்ட்ஸ் ஒண்ணுமே கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல, எல்லாமே மிஸ் டைம் ஆகுது. நேரம் எல்லா பாலுமே வந்து கையிலே கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் ஹி வாஸ் இன் லுக்கிங் கன்வின்சிங் அட் ஆல். ஸோ ரொம்ப சுத்தமா கன்வின்சிங்காகவே தெரியல திரிபாதி. அவரை டிராப் பண்ணிட்டு வன்ஷ் பேடி ஆடலாம் நெக்ஸ்ட் மேட்ச். வன்ஷ் பேடி ஆடி நம்பர் 3 ஆட விடலாம் டெஃபினட்டா. ஏன்னா டெல்லி பிரீமியர் லீக்ல பிரியான் சாரியோட வன்ஷ் பேடி தான் அதிக ரன்ஸ் இருக்கு. அதுவுமே ஹி பேட்ஸ் அட் நம்பர் 5, நம்பர் 6 அட் டெல்லி பிரீமியர் லீக் ஃபார் புரானி டெல்லி. ஸோ அந்த ஒரு நாக்கு ஒன்று பார்த்தேன், 40 balls 96. அதுல வந்த உடனே ஃபிளம்போயண்டா ஆடுறாரு. டெஃபினட் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுறாரு. வந்த முதல் பால்ல இருந்து அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும் அவரால். ஸோ ட்ரிபாத்தி மேபி பெஞ்ச் பண்ணிட்டு வன்ஷ் பேடி ஆடலாம் ஸ்லீப். அண்ட் ஐ ஃபீல் ஸ்டில் ஃபீல் ட்ரிபாத்திக்கு அந்த சரக்கு இருக்கு, அந்த ஸ்டாக் இருக்கு. அண்ட் த ஒன்லி வே ஹி கேன் கம் பேக் இன் ஐபிஎல் இஸ் டு டாங்க் த பால்ஸ் இன் டாங்க் எவ்ரி பால் இன் டொமஸ்டிக் லைக் ஹவு கருணாயர் ஷோட் ப்ராமிஸ் எஸ்டடி. நேற்று கருணாயர் ஆடின மாதிரி ட்ரிபாத்தி டொமஸ்டிக் ஆடுங்க, டீமுக்கு நல்லா ரன்ஸ் அடிங்க, திரும்ப வந்து ஐபிஎல் டீமை செலக்ட் ஆகி பேட்ச் பண்ணுங்க. ஐ எம் வெரி வெரி ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கு, சேடாகவும் இருக்கு ட்ரிபாத்தி இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்குமே அண்ட் எஸ்ஆர்எச்சுமே ஒரு சில நாக் வந்து குரூஷியல் நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருந்துச்சு. அண்ட் ஒன்லி வே கேன் கம் பேக் இன் ஐபிஎல் டு டாங்க் ஆல் த பால்ஸ் இன் டொமஸ்டிக். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் கோயிங் டு கெட் சான்சஸ் அகைன் அண்ட் அகைன். நம்பர் 4ல ஏன் ஆடுறான்னு தெரியல. நம்பர் 4 ஷுட் பி டூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இஃப் அட் ஆல் ஹஸ் டு பேட் அப் தி ஆர்டர், ஹி ஷுட் பேட் அட் நம்பர் 5. டூபே வந்து இன்னைக்கு லைட்டா ஸ்கிராட்சியா தெரிஞ்சாரு. பட் எண்டிங்ல இந்த ஃபிளரிஷ் கொடுத்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. 15 டாட் பால் 16 டாட் பால்ஸ் ஆடினாரு. டெஃபினட்டா டூபே ஒரு ரெண்டுல ப்ரெஷர் ஆனாரு. தோனியோட நாக்கு ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. மிடில் வந்து டூபே கொஞ்சம் அடிக்கணும், இல்லைன்னா சிஎஸ்கே வந்து இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ஜடேஜா அவருமே வந்து டூபே வந்து ரன்ஸே வரல அந்த ஒரு எண்ணில். ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேஷனுமே ரொம்ப புவரா இருந்துச்சு மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் வந்து நடக்கவே இல்லை. நிறைய டாட் பால் ஆடிந்தாங்க டூபேவுமே ஜடேஜாவுமே சேர்ந்து. டூபே ப்ரெஷர் கிரியேட் பண்ணதுனால ஜடேஜா ஆல்சோ வென்ட் ஃபார் அ ஷாட் அண்ட் காட் அவுட். மற்ற கிரவுண்டா வேற கிரவுண்டா இருந்தால் டெஃபினட்டா இது வந்து சிக்ஸா போயிருக்கும். இது ரொம்ப பெரிய கிரவுண்டா இருந்ததுனால அந்த ஷாட் வந்து சிக்ஸா போல. ஆக்சுவலி ஃபிளாட் வச்சிருந்தாரு. ஐ தாட் இட் வாஸ் 6. ஆனா இஃப் அட் ஆல் வேற ஏதாவது கிரவுண்ட் இருந்தால் டெஃபினட்டா 6 போயிருக்கும். அண்ட் விஜய் சங்கர் அவர் வந்து அவரை ட்ராப் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு வேற பேக்கப் கிடையாது. அண்ட் ஓகே டீசெண்டா ஆடினாரு வச்சு லாஸ்ட் 2 கேம்ஸ் டீசெண்டா ஆடினாரு. இவர் பேக் பண்ணலாம் மேபி. அண்ட் சிவம் தூபே ஸ்கிராச்சி அண்ட் எம்எஸ் தோனி ஃபினிஷிங் இட். டெஃபினட்டா வந்து அந்த கிளாக்கை வந்து டேர்ன் பேக் பண்ணியிருந்தாரு. அண்ட் எம்எஸ் தோனியோட நாக் வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாலுமே இட் வாஸ் ரியலி சேட் டு அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கரியர்ல இருக்காரு. ஸோ அந்த ஒரு அது டெஃபினட்டா என் தாட் ப்ராசஸ்குள்ள வந்துட்டே போகுது. எனக்கு வெரி வெரி பிக் விமர்சி ஃபேன். அந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எப்போதான் இவர் அடிக்கிறாரோ அது எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக் ஆகிட்டே போகுது. திரும்ப வந்து அவர் ஆடுறதை பார்க்க முடியுமானே தெரியல இந்த சீசனுக்கு அப்புறம். அண்ட் இருக்கிற வரைக்கும் லெட் அஸ் ஆல் என்ஜாய் மேட்ச் வின்னிங் நாக்ஸ். அண்ட் டெஃபினட்டா இன்னைக்கு தலை தான் டேர்ன் பேக் த கிளாக் அட் 2010. ஏன்னா அடியாபா தாக்கூர் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. தாக்கூர் வந்து இன்னைக்கு கொடுக்கவே இல்லை ஒழுங்கா பால். இம்பாக்ட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே டெஃபினட்டா தாக்கூர் சொல்லலாம். அண்ட் டியூ இருந்துச்சு, இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கிரிப் த பால் ஆக்சுவலி. அண்ட் எம்எஸ் தோனி இஸ் நாக் வாஸ் வெரி 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 கிரேட். அட் த டைம் சிஎஸ்கே he was coming in where ஸ்லைட்டா அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. அண்ட் ஈஸிலி அப்சர்வ்ட் இட். ஒத்த கையில 6 அடிக்கிறாருப்பா. இன்னமும் யாஸ் தட்
பவர், அந்த சிக்ஸ் ஹிட்டிங் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி இன்னும் போகவே இல்லை அவர்கிட்ட இருந்து. விண்டேஜ் எம்எஸ்டியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பா என்ன மாதிரி பேட்டிங் நீ பயங்கரமா ஆடினாரு. டெஃபினட்டா அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற எபிலிட்டி இன்னும் மாதிரியே இருக்கு. அண்ட் டேக்கிங் த கேம் டீப், அது வந்து எம்எஸ்சி கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ரவி பிஷ்னாய் அந்த லாஸ்ட் ஒரு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா கொடுத்துருக்கணும். அப்படி நீங்க டூபே இருக்கிறதுனால கொடுக்கலன்னா இட் ஷோஸ் யுவர் நெகட்டிவ் மைண்ட் செட். மைண்ட் செட் வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு. டெஃபினட்டா ரிஷப் பண்ட் ஷுட் ஹவ் கிவன் அ பால் டு டூபே. ஒரு சிக்ஸ் அடிக்கிட்டோம், அடிச்சுட்டு போறான். அடுத்த பால் உங்களுக்கு விக்கெட் வந்தாலுமே உங்களுக்கு இது தானே. ஏன்னா ஓவர்டன் அண்ட் டூபே ஓவர்டன் அண்ட் தோனி ரெண்டு பேருமே தேர் நாட் அ பிளேயர்ஸ் ஹூ கேன் ஸ்லாக் ஸ்பின்னர்ஸ் வெல். ஸோ அப்படிங்கும் போது டெஃபினட்டா அந்த பிரேவ் கால் எடுத்துருக்கலாம். அது ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. அண்ட் அது வந்து எடுத்துக்கணும் என்ன கேட்டாங்க. அண்ட் டெஃபினட்டா வந்து தலை, கிரேட் தலை. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ட்ரீம் வேர்ல்ட் வேர் ஐ கேன் வாட்ச் தலை பிளே ஃபார் எவர். எனக்கு இன்னும் அவர் வந்து லாஸ்ட் ஃபேஸுங்கிறத நினைச்சாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இட் வாஸ் ரியலி டிஸ்ஹார்ட்னிங். அண்ட் இப்போ மேபி தலை தோனி வந்து யங்ஸ்டர்ஸ் பிளேஸ் எடுக்கிறாங்க. தலை தோனி வந்து இந்த டீமுக்கு செட் ஆக மாட்டாரு. தோனியை டிராப் பண்ணணும்னு சொல்ல ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஸ்டேடியம் வெளியே மைக் கொடுத்து பேசுற சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு செருப்படி வாயில விட்ட மாதிரி ஒரு நாக்கு நீ ஆடி கொடுத்துருக்காரு. மேபி தே ஓன்ட் கம், ஒரு பிளேஸுக்கு கொஸ்டின் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அந்த போலிங் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. ரவி விஷ்னாய் ஸ்லைட்டா ஃபார்ம்குள்ள வராரு. அண்ட் இட் டெஃபினட்டா அதுவும் நல்லா இருக்கு. அண்ட் ரிஷப் பண்ட் பேட்டிங்ல அவருமே நல்லா ஆடினாரு, பயங்கரமா ஆடினாரு பேட்டிங். அண்ட் அவருமே ஃபார்முக்கு வந்ததுமே வந்து இட் இஸ் வெரி வெரி கிரேட் சைன்ஸ் ஃபார் எல்எஸ்சி மூவிங் அஹெட். ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் வந்து இன்னும் ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா there is some more reliance on மார்க்ரம் அண்ட் மார்க்ரம், மார்ஷ் அண்ட் பூரன் at the top. ஸோ இப்போ ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வருது, ஆடட் டெப்த் டு தேர் பேட்டிங். அண்ட் மில்லர் ஷுட் கம் அப் தி ஆர்டர். அபவ் சமாத் மில்லர் வந்து ப்ரொமோட் பண்ணோம். அண்ட் டெஃபினட்டா வந்துட்டு இந்த டெஃபினட்டா ஆகாஷ் தீப் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் தூக்கணும். ஒரு ஓவர் தான் நீங்க போலிங் கொடுக்கணும்னா எதுக்கு அவரை வச்சுக்கணும். ஆகாஷ் தீப் மேபி டிராப் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ் ஆடலாம். ஏன்னா பிரின்ஸ் யாதவ் கிட்ட நல்ல யார்கர்ஸ் இருக்கு. இன்னும் உங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் வந்து இந்த டீம் வந்து தே நாட் அ டீம் ஹூ கேன் டிஃபன் 170 175. ஸோ அதை வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் பை பிரிங்கிங் பிரின்ஸ் யாதவ் இன். அண்ட் இந்த ஒரு போஸ்ட் மேட்ச் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்எஸ்ஜி வில் ஸ்டார்ட் வினிங் கேம்ஸ். அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கே ஷுட் பிரிங் வன்ஷ் பேடி இன்ஸ்டெட் ஆஃப் ராகுல் திரிபாதி. ஸோ அந்த ஒரு சேஞ்சுமே வந்து பண்ணும். ஸோ கன்வின்சிங் வின் ஃபார் சிஎஸ்கே. நடுவில் கொஞ்சம் ஸ்லம்ப் ஆனாங்க. ஆனால் அதை வந்து இந்த போஸ்ட் மேட்ச் கரெக்ஷன்ஸ் மூலமா இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ரன் ரேட்காக ஆடணும். ஸோ டெஃபினட்டா சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்எச் எல்லாம் ஃபார்முக்கு வரதை பார்த்தா ஐபிஎல் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் நவடேஸ். அண்ட் அடுத்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரம் டாட் பால்ஸ் கிரிக்கெட். கீப் சப்போர்ட்டிங் புது சேனல், சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க.